எப்பப்பா இந்த கொசுத்தலை தாங்க முடியலப்பா அப்படின்ற மாதிரி தான் தெரியாமல் சொல்லிவிட்டு இனிமேல் நான் மீன் குழம்பு வைக்க மாட்டேன், நீங்களே மீன் குழம்பு வச்சுக்கோங்க, ஏன்னா என் கைக்கு அது விளங்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இந்த அக்கப்போர் இருக்கே அப்பா, இந்த வெங்காயம் தக்காளி மட்டும் 1/2 மணி நேரம் வேகுது, எதுக்கு இப்படி இவ்வளோ நேரம் வணக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு தக்காளி எப்படி கரைஞ்சி தொக்கு பதத்துக்கு வந்தால் தான் மீன் குழம்பு நல்லா இருக்குமாமா. அதுலேயும் இந்த புளி தண்ணி கரைக்கும் போது இன்னொரு அளப்பில் என்னன்னா அது கூட குழம்பு மிளகாத்தூள் உப்பு போட்டு கரைச்சிட்டாங்க. பக்கத்தில் எக்ஸ்ட்ரா புளி தண்ணி வச்சுக்கிட்டு அதை நக்கி நக்கி பார்த்துக்கிறாங்க. ஏன்னா புளி தண்ணி வந்து தூக்கலாக இருந்தால் தான் மீன் குழம்பு வந்து நல்லா சூப்பராக வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வருமாமா. எப்பா இவ்வளோ அலப்பறையெல்லாம் பண்ணி ஒரு மீன் குழம்பு வச்சாங்க. அது வந்து நான் செய்ததை விட கொஞ்சம் பெட்டராக தான் இருந்துச்சு, ரொம்ப சூப்பர் டூப்பர்லாம் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டு குட்டி தூக்கெல்லாம் போட்டதுக்கப்புறமா சைக்கிள் வாங்க வந்துட்டோம் பாப்பாவுக்கு. ஜூன் 21 தம்பிக்கு பர்த்டே, ஜூன் 22 வந்து பாப்பாவுக்கு பர்த்டே. 2 பேத்துக்குமே பர்த்டே முடிஞ்சிருச்சு. சரி அம்மா தான் சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க, காசு மட்டும் அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க, நீங்களே வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அதனால் நேற்று அதையும் போய் வாங்கிட்டு கையோட கிராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் அதை பக்காவாக வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. நேற்று சண்டே சூப்பராக வந்து போச்சு.